இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளிலாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம். ஆக சிறந்த வழிகளில் இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு இருக்கின்றோம். கண்களை மெல்லாக மூடி இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையாய் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 769வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் இன்சொல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த இன்சொல் தொகுப்பில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் வாயிலாக வாசிப்பு அனுபவம் நம்மை எப்பொழுதுமே மென்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் எப்பொழுதுமே இருக்கின்றது. அவ்வகையில் இன்று வெற்றி தரும் மந்திரம் என்ற ஒரு அற்புதமான நூலின் பார்வையினை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது தளத்தில் முதன்முறையாக சிறப்புரையாற்ற இணைந்துள்ளார் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் கோபால் சாமி அவர்கள். இலக்கிய மேடைகளில் இனிய தமிழை எப்பொழுதுமே எடுத்து செல்லும் ஒரு அன்புக்குரியவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை இன்சொல் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தில் வெற்றி தரும் மந்திரம் என்ற அற்புதமான நூலின் சாராம்சத்தோடு இன்றைய பொழுதை துவக்குவோம். இந்த நாளை நல்ல நல்ல விடயங்களால் நிரப்புவோம். நன்றி. அன்பு சகோதரர் கோபால், உங்களோட ஒளிவாங்கி இணைப்பு காமிக்கல. ஒரு முறை நீங்க வெளியில சென்று மீண்டும் இணைஞ்சீங்கன்னா கொஞ்சம் சரியா இருக்கும். நன்றி. இப்ப ஒளி வாங்கிய இணைப்ப நீங்க துவங்கிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கலாம். வலதுபுறம் கீழ் மூலையில இருக்கும். நான் பேச தொடங்கலாமா சார்? நிச்சயமாக துவங்கலாம். நன்றி நன்றி. எனக்கு முதல்ல கேட்கல, அதனால கொஞ்சம் வெளியில போயிட்டு திரும்ப கனெக்ட் ஆனேன். நான் துவங்குறேன் சார். மூலையில் கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகிலா வேலையை தேடுகிறாய். பாலைவனம்தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய்?
விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா? இருளை அகற்றும் வெளிச்சக்கீற்று எங்கே கிழக்கென தேடுவதா? வெறுங்கை என்பது மூடதனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல். உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியதென்றே முழக்கிச் சொல். மண்புழு அல்ல மானிடனே, உன் மாவலி காட்டு வானிடமே என்கின்ற தாராபாரதியினுடைய வரிகளை முன்வைத்து துவங்குகிறேன். இருள் விலகி ஒளி பரவுகிற காலை நேரத்திலே இந்த தளத்திலே குழுமியிருக்கிற அத்துணை பேருக்கும் என் அன்பின் வணக்கம். மன இருள் அகன்று வெற்றி பாதைக்கு நம்மை இட்டு செல்லக்கூடிய வெற்றி தரும் மந்திரம் என்கின்ற புத்தகத்தோடு இன்றைய தினம் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த புத்தகத்தை எஸ்.கே. முருகன் என்கின்றவர் எழுதியிருக்கிறார். இந்த எழுத்தாளரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இவர் விருதுநகரிலே பிறந்தவர், ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர். இவருடைய மூத்த சகோதரன் சகோதரி எல்லாம் கல்வி பயில வைக்க முடியாத சூழல் இருந்தபோது இவர் மட்டும் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி இருக்கக்கூடியவர். படிக்கும் காலத்திலேயே மாலை நேரங்களில் தட்டச்சு பயிற்சி நிலையங்களில் எல்லாம் வேலை பார்த்து படிப்படியாக வாழ்க்கையிலே முன்னேறி பிறகு பிகாம் டிகிரி முடித்து அதன் பிறகு தட்டச்சு செய்து விற்பனையாகக்கூடிய இதழ்கள் எல்லாம் நடத்தி அதன் பிறகு ஒரு பத்திரிகையிலே உதவி ஆசிரியராக பணிபுரிந்து அதன் பிறகு வாழ்க்கையிலே ஒரு எழுத்தாளராக உயர்ந்திருக்கக்கூடியவர். இந்த வெற்றி தரும் மந்திரம் என்கின்ற இந்த புத்தகத்திலே வாழ்க்கையில் சாதித்த பலரினுடைய சரித்திரங்களை அவர்களுடைய சாதனைகளை பட்டியலிட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். பொதுவா வெற்றியை விரும்பாதவர்கள் யாராவது இருப்பாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா எல்லோருமே வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை இலக்கோடு தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர்களுடைய துறைகள் வேண்டுமானால் மாறலாம், அவர்களுடைய இலக்கு வேண்டுமானால் மாறலாம். ஆனா வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பலருக்கும் இருக்கக்கூடியதுதான். இன்னைக்கு இந்த கூட்டம் நடக்குது. இந்த கூட்டம் வந்து பல கூட்டங்களை கடந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்படி இத்தனை கூட்டங்கள் வெற்றிகரமா நடக்கிறதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, இதுல பலரினுடைய உழைப்பு அடங்கி இருக்கு, சரியான திட்டமிடுதல் இருக்கு. அதை தாண்டி குறித்த நேரத்துக்கு பல சுவைஞர்கள் இதுல இணைகிறோம். இப்ப இத்தனை பேரினுடைய ஒத்துழைப்பு, உழைப்பு, திட்டமிடுதல் இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த ஒரு கூட்டத்தை, இந்த ஒரு நிகழ்வை வெற்றிகரமாக மாற்றி இருக்கு. ஒரு கூட்டம், ஒரு நிகழ்வே வெற்றிகரமாக மாறுவதற்கு உழைப்பு, திட்டமிடுதல் இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி அடைவதற்கு உழைப்பும் திட்டமிடுதலும் அவசியமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவா சாதாரண மனிதர்கள் நம்மள மாதிரிதான் சாதனை மனிதர்களும், அவர்களும் சாதாரணமானவர்கள் தான். சிக்கல்கள், தடைகள், துன்பங்கள் இதெல்லாம் வந்து சாதனையாளர்களையும் விட்டு வச்சிருக்காது. அதெல்லாம் கடந்து அவங்க எப்படி சாதனையாளர்களா மாறினாங்க அப்படின்னா, துன்பமும் துயரமும் நம்மளை தாக்குகிற போது இதுதான், இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுதான் மிச்சம் இருக்கு அப்படின்னு அவர்கள் துவண்டு விடாமல் அந்த துயரங்களையும் துன்பங்களையும் எதிர்த்து போராடினார்கள். வெற்றியாளர்களா சரித்திரத்துல இடம் பிடிச்சாங்க. அப்ப நம்மளுடைய தோல்விகளை கண்டு அல்லது நம்மளுடைய பிரச்சனைகளை கண்டு நாம் வந்து மனம் தளராது நம்பிக்கையோடு போராட வேண்டும் அப்படிங்கிறது தான் அடிப்படை. பொதுவா நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டாலே போதும், வாழ்க்கையில எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். அதனாலதான் மேத்தா அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவார், நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் இருந்தால் போதும், உதிர்ந்த மலர்கள் கூட ஒட்டிக்கொள்ளும், அது நம் கழுத்தில் தன்னைத்தானே மாலையாக கட்டிக்கொள்ளும் பாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். புத்தர்கிட்ட ஒரு நபர் கேட்டாராம், நாங்க நிறைய ஞானிகளை சந்திச்சிட்டோம், அவர்கள் எல்லாம் நிறைய போதனைகள் சொன்னாங்க, ஆனா எங்கள் வாழ்க்கை மாறுவதாக இல்லை, நீங்க எங்களுக்கு வந்து ஒரு போதனை சொல்லுங்க, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுங்கள், நாங்க உங்களை வந்து உலகத்திலேயே சிறந்த குருவாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னாராம். அப்ப புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், இந்த நிலை மாறும் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தாராம். இப்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ நமக்கு வருது அப்படின்னா இந்த நிலை மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அடிப்படையா நாம மனசுல வச்சுக்கணும்.
நம்ம நம்பிக்கையோட போராடினோம் அப்படின்னா நிச்சயமா நாம் வெற்றியாளர்களாக மாறுவோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லாருமே அருணாச்சலம் படம் பார்த்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுல ஒரு காட்சி வரும் இல்லையா? 30 நாள்ல 30 கோடி செலவு பண்ணா 3000 கோடியோ 300 கோடியோ கிடைக்கும் அப்படிம்பாங்க. நம்ம எல்லாம் தூங்கி நாளை காலை எழுகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு ஒரு ரூ. 86,400 கிடைக்குது. நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப கிடைக்கிற போது கூடவே இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இந்த பணத்த நாம எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். யாரும் நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா, அடுத்த நாளைக்குன்னு ரூ. 1 கூட எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு மகிழ்ச்சி இன்னும் ரெட்டிப்பா இருக்கும். எப்படியெல்லாம் செலவு பண்றது அப்படின்னு திட்டமிடுவோம். அந்த பணத்த ரூ. 1 கூட மிச்சம் வைக்காம செலவு பண்ணுவதற்கு செயல்கள்ல இறங்குவோம் இல்லையா? உண்மையிலேயே இப்படி ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு தினம்தோறும் கிடைக்குதாம். எப்படி அப்படின்னா, பணத்தை விட விலை மதிப்பில்லாத நேரம் நமக்கு கிடைக்குதுங்கிறாங்க. 86,400 வினாடிகள் ஒரு நாளைக்கு கிடைக்குது. அந்த வினாடிகளை சரியாக திட்டமிட்டு யாரெல்லாம் சரியாக செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள். யாரெல்லாம் சரியா பயன்படுத்திக்கலையோ அவர்கள் அந்த நாளையும் சரியாக அனுபவிக்க முடியாமல் சிக்கி தவிக்கிறார்கள் அப்படின்னு ஆசிரியர் இந்த புத்தகத்துல பதிவு செய்திருக்கிறார். அப்ப சரியான திட்டமிடுதல் அப்படிங்கிறது அவசியம். ஆஹ் ஒரு இலக்கை தீர்மானிக்கிறதுக்கு தாண்டி அந்த தீர்மானத்தை அந்த இலக்கை அடைவதற்காக நாம் வந்து அந்த காலத்தை நிர்ணயம் செய்த வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஆசிரியர் இந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காரு. குறுக்கு வழியிலேயோ அல்லது அதிர்ஷ்டத்தின் மூலமாகவோ உழைப்பு, அதாவது வெற்றி வந்து விடாது. உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை ஆசிரியர் இந்த புத்தகத்தின் வழியாக நமக்கு கத்துத்தரார். அதனாலதான் விவேகானந்தர் கூட சொல்லுவார், எழுமின் விழுமின் கருதிய குறிக்கோளை அடையும் வரை உழைமின் உழைமின் அப்படின்னு சொல்லுவார். அப்ப வாழ்க்கையில நம்ம சாதிக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறத, இலக்குகளை தீர்மானிக்கும் நம்பிக்கை அப்படிங்கிறது அவசியம். திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். இதெல்லாம் கடைபிடித்தோம் அப்படின்னா நம்ம தடைகளை தாண்டி சாதிக்க முடியும். இதுக்கு பலர உதாரணம் இந்த புத்தகத்துல காமிச்சிருக்காரு ஆசிரியர். அவர்கள்ல ஒரு சிலர்களை இந்த நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு பகிர்ந்து விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் பிறக்கும் போது ரொம்ப ஆரோக்கியமா பிறக்குறாங்க. திடீர்னு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நோயினால பாதிக்கப்படுறாங்க. அதனால பேசக்கூடிய திறன் போகுது, பார்வை திறன் பறிபோகுது, கேட்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இத்தனை குறைபாடுகளுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். அப்படி ஆளாகிற போது அவர்கள் கொஞ்சம் அவங்களுடைய பெற்றோர்களால ஒரு சிறப்பு பள்ளியில சேர்க்கிறாங்க. இப்ப சேர்க்கிற போது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் என்ன பண்றாங்க அப்படின்னா, உதட்டின் மீது விரல் வைத்து 5 மொழிகளை, அதுக்கப்புறமா பார்வை திறன் குறைபாடுடையவர்கள் படிக்கக்கூடிய பிரெய்லி முறையில படிச்சு 5 மொழிகளை கத்துக்கிறாங்க. ஆங்கிலம், லத்தீன், ஜெர்மன், கிரேக்கம், பிரெஞ்சுன்னு 5 மொழிகளை படிக்கிறாங்க. தீவிரமான பயிற்சி எடுத்துக்கிறாங்க. மருத்துவ சிகிச்சை எடுக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர்களுக்கு வந்து பேசக்கூடிய அந்த திறன் கிடைக்குது. அதற்கு பிறகு தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு மிகப்பெரிய பேச்சாளராகவும் மாறுறாங்க. அப்படியே படிப்படியா முன்னேறுகிறார்கள். முன்னேறுகிற போது அதற்கு அடுத்த கட்டமா என்ன அப்படின்னா, கல்லூரிகள்ல சேர்ந்து படித்து பட்டம் பெற்று முதலா காது கேட்காமல் கண் பார்வை குறைபாடுடைய ஒருவர் பட்டம் பெற்றார் அப்படிங்கிற ஒரு சரித்திரத்தை படிக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவங்க தான். அப்ப இத்தனை விஷயங்களை சாதித்த அவர்களிடத்துல அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த உலகத்தை பார்க்க முடியாது போனது என்னுடைய ஏமாற்றம் தான். ஆனால் இந்த உலகம் என்னை பார்க்க வேண்டும் என்று கனவு கண்டேன். அந்த கனவை வந்து நனவாக்குவதற்காக நான் அயராது உழைத்தேன். ஒரு நாளும் நான் என்னுடைய கனவை வந்து விட்டு கொடுத்ததே இல்லை. தினம்தோறும் அந்த கனவை எண்ணி நான் வந்து அதை எப்படி அடைவது அப்படிங்கிற விஷயத்துக்காக யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப அயராது என் கனவு பற்றி நான் சிந்தித்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நான் சாதனையாளராக மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய கனவு குறித்து, நம்மளுடைய இலக்கு குறித்து நம்மளுடைய தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருக்கணும். நம்ம அதை அடைந்திருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நேர்மறையானதா இருக்கணும். பொதுவா
எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் தான். வள்ளுவர் கூட ரொம்ப அழகா சொல்லுவார். என்ன அப்படின்னா, "எண்ணிய எண்ணியாங்கெய்துவர், எண்ணியர் திண்ணியராகப் பெறின்" அப்படிம்பாரு. நம்மளுடைய எண்ணங்களுக்கு வலிமை அதிகம். அதனால தான் பெரியோர்கள் சொன்னாங்க, "எண்ணம் போல் வாழ்க்கை" அப்படின்னு சொன்னாங்க. நாம் எதுவாக நினைக்கிறோமோ, அதுவாகவே ஆகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நேர்மறையான எண்ணங்கள் இருக்கவர்கள் கூட நாம் நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ஒருத்தவங்கள்ட்ட "நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். "நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நேர்மறையான எண்ணம் கொண்டவங்களாம். ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, கொஞ்சம் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களிடத்திலிருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சுவாமி விவேகானந்தர் கூட சொல்றாரு, "நீ வலிமையானவன் அப்படின்னு நெனச்சா, வலிமையானவன் ஆகிறாய்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப எண்ணங்கள் வலிமையானவைகளாக இருக்க வேண்டும். நான் சாதிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். நான் வந்து என்னால எல்லா செயல்களையும் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஆ அதனால தான் ஒரு திரைப்பாடல் கூட ரொம்ப அழகா சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, "பூமியில் இருப்பதும், வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம், நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமா நாமளும் வெற்றியாளர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்த இந்த புத்தகத்தின் மூலமா ஆசிரியர் நமக்கு கற்றுத் தராரு. அ முதல்ல நம்ம இலக்குகள தீர்மானிக்கணும். அதெல்லாமே பார்த்தோம் இல்லையா? இப்ப எண்ணங்கள் வலிமையானவையா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அத தாண்டி எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் நம்ம வந்து மன உறுதியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆசிரியர். மன உறுதி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா ஒருத்தர் உதாரணம் காட்டுறார். யார் அவர் அப்படின்னா, படிக்கல அப்படின்னாலும் பலரை படிக்க வைத்த காமராஜர் அவர்கள தான் ஆசிரியர் இந்த புத்தகத்துல உதாரணம் காட்டுறாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய நினைவு சரி என்றால் 1954 அப்படின்னு நினைக்கிறேன். அவரு முதலமைச்சரா ஆகுறபோது, எல்லோரும் எதிர்க்கட்சியில இருக்கவங்க கூட சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பள்ளி படிப்பை கூட சரியாக முடிக்காதவர் ஒரு முதலமைச்சர் ஆகிறார். இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கிறபோது, காமராஜர் சொல்றாராம், பூகோளம் அப்படிங்கிறது என்ன? இங்க இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, விவசாயம், அ இந்த இயற்கை, அதை தாண்டி எல்லா உயிர்களையும் பற்றி படிக்கக்கூடியது தானே பூகோளம் அப்படின்னா, நான் அத படிச்சிருக்கேன் நல்லா அப்படின்னு சொல்றாரு. அத தாண்டி பூகோளம் அப்படிங்கிறது வந்து வெறும் ஏட்டுக்கல்வி அப்படிதான்னா, அப்படிப்பட்ட படிப்பு எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு காமராஜர். அந்த மன உறுதி காமராஜரிடத்துல இருந்தது. அதனால தான் அவர் வந்து பல சிக்கல்கள் வந்தபோது கிங் மேக்கரா இருந்து பல தலைவர்கள உருவாக்கி இருக்காரு. அப்படிப்பட்ட காமராஜரினுடைய செயல்பாடுகள்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, மதிய உணவு திட்டம். அந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வருகிற போது, கூட இருக்கவங்களே காமராஜர்களுக்கு எதிரா இருந்தாங்களாம். இதெல்லாம் செயல்படுத்த முடியாது. அரசுடைய கஜானா காலி ஆயிரும். இப்படிலாம் சொன்னபோது காமராஜர் சொன்னாராம், இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லை அப்படின்னா, நான் தெருவுகள்ல இறங்கி யாசகம் பெற்றாவது நான் இந்த திட்டத்த நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற மன உறுதியோட இருந்தாரு. அதே மாதிரி அந்த திட்டத்த வந்து செயல்படுத்தினார் காமராஜர். அதனால தான் வாலி அவர்கள் வந்து ரொம்ப அழகா சொல்லுவாரு, "நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பாராமல் உழைத்த இவரை நாடு பார்த்ததுண்டா. வலிமை இருந்தபோதும் எளிமையாக இருந்தார் எங்கள் வெள்ளை உள்ளம் கொண்ட கருப்பு காந்தி இவரே" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அந்த அளவுக்கு மன உறுதி இருந்தால், நாமும் வெற்றியாளர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு எழுத்தாளர் காமராஜர் அவர்களுடைய மன உறுதிய இந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காரு. அ மன உறுதி அப்படிங்கும்போது பாரதியினுடைய கவிதை வரிகள் நினைவுக்கு வருது. என்ன அப்படின்னா, "மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைவசமாவது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும்" அப்படின்னு பாரதி சொல்லியிருப்பாரு. அப்ப மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிறது, மன உறுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், தடைகள் வந்தபோதும் மன உறுதியோடு எதிர்த்து நின்றோம் அப்படின்னா, நம்மளுடைய இலக்கை அடையலாம் அப்படிங்கிறது ஆசிரியர் இந்த புத்தகத்தின் மூலமா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. பொதுவா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சாதனை மனிதர்கள் எல்லோரையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு தடைகள், ஏதாவது ஒரு துன்பங்கள கடந்து, அதை எதிர்கொண்டு தான் சாதனையாளர்களாக மாறி இருக்கிறார்கள். பொதுவா நம்ம முன்னேற்றம் அடையணும், வெற்றி அடையணும் அப்படின்னா, எதெல்லாம் நமக்கு தடையா இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒரு 7 காரணிகள சொல்றாங்க. என்ன அப்படின்னா, முதலாவது வெட்கம். நெறைய பேர் இருக்காங்க. என்னால பேச முடியாது. என்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு ஒரு தயக்கம், வெட்கம் இருந்தது அப்படின்னா, அது நம்மளுடைய வெற்றிக்கு தடையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பயம். ஐய்யயோ! என்னாலல்லாம் பேசவே முடியாது. என்னாலல்லாம் இந்த செயல செய்யவே முடியாது. அப்படிங்கிற மாரியான ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு தயக்கம் இருந்தது அப்படின்னாலும், அதுவும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு தடை தானாம். அத தாண்டி தாழ்வு மனப்பான்மை. இவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? நான் இவங்க முன்னால அந்த ஒப்பீடு இருக்குல்ல.
அந்த ஒப்பீடுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுவுமே வந்து வெற்றிக்கான ஒரு தடைதானாம். அத தாண்டி நாளை செய்து கொள்ளலாம். சிலர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து செய்ய முடியாது. இந்த விஷயம் தானே, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி நாளைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யக்கூடாது. அதனால தான் பெரியோர்கள் சொன்னாங்க, "ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய்" அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தள்ளி போட்டு காலம் கடத்துதல், காலம் தாழ்த்துதல் அப்படிங்கிற கூடிய ஒரு விஷயம் வந்து வெற்றிக்கான தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அத தாண்டி சோம்பேறித்தனம். இதுதானே பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாமதம், நாளை பார்த்துக்கலாங்கிறத தாண்டி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் இருக்குல்ல, அந்த சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாதாம். அத விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எதிர்மறையான சிந்தனைகள்னா, "நம்பளால முடியுமா? நம்பளாலலாம் இதெல்லாம் சாதிக்க முடியாது. நம்மலாம் இத செய்யவே முடியாது." அப்படிங்கிற மாரியான எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால், அதுவும் நம்மளுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கும்ங்கிறாங்க. அத தாண்டி மூட நம்பிக்கை. ஆ ரொம்ப அழகா ஒரு கவிதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, "கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை கணிக்காதீர்கள். ஏனென்றால், கையே இல்லாதவர்களுக்கும் எதிர்காலம் உண்டு." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மூட நம்பிக்கைகளால சில பேர் வந்து அ இன்னைக்கு செய்யலாமா? சில பேர்லாம் பிரியாணி சாப்பிடுறதா இருந்தா கூட, அ புரோகிதர் சொன்னா தான், அதாவது புரோகிதர் இல்ல, பிரியாணி சாப்பிடுறவங்களுக்கு ஜோதிடர் சொன்னா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இவங்க இன்னைக்கு இன்ன விஷயங்கள் சொல்றாரா? என்னுடைய ஜோதிடர் இத சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற மூட நம்பிக்கைகளுக்குள்ள நாம் மூழ்கக்கூடாது. அப்ப 7 காரணிகள் என்னென்ன நம்மளுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடியது அப்படின்னா, வெட்கம், பயம், தாழ்வு மனப்பான்மை, நாளை செய்து கொள்ளலாம்ங்கிற காலம் தாழ்த்துதல், சோம்பேறித்தனம், எதிர்மறையான எண்ணங்களோடு இருத்தல், மூட நம்பிக்கையோடு இருத்தல். இந்த 7 காரணிகளும் நம்முடைய வெற்றிக்கான தடைகள் அப்படிங்கிறாங்க. ஒருத்தவங்க சாதிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். நம்மளுடைய வாழ்நாள்ல நிறைய மனிதர்கள் நம்ம பார்த்திருப்போம். இவன்லாம் நல்லா வருவான்பா அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா நம்ம எதிர்பார்த்ததற்கு மாறா ஒரு காலகட்டத்துல திரும்ப அந்த நபர்களையே சந்திக்கிற போது, நல்லா வருவான் அப்படின்னு நினைச்ச ஒரு நபர் வந்து வேற ஏதோ ஒரு பணிகள்ல இருக்கும்போது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா என்னைக்காவது? சாதித்த மனிதர்கள பத்தி நம்ம சிந்திச்சு பார்க்கிறோம். இவங்க சாதிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இவங்க சாதிப்பாங்க அப்படின்னு நினைச்சு, சாதிக்காமல் போனவர்கள் ஏன் சாதிக்காமல் போனார்கள் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோமா என்னைக்காவது? அதற்கு அவங்க கிட்ட காரணம் கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? "எல்லாம் என் விதி" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆசிரியர் இந்த புத்தகத்துல பதிவு செய்றாரு என்ன அப்படின்னா, "விதி அப்படிங்கிறது எழுதப்படுவதல்ல, ஏற்படுத்திக் கொள்வது" அப்படிங்கிறார். அப்ப விதிங்கிறது வந்து யாருடைய தலை விதியும் எழுதப்படல. அவங்கவங்களா அவர்களுடைய விதிகளை நிர்ணயித்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த தோல்வி அடைந்தவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாருங்களேன். அவங்களுக்கு வந்து சாதிக்கணும், அவங்களுக்கு திறமை இருக்கலாம். ஆனால் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வெறி இருந்திருக்காது. அப்ப நம்மளுடைய வெற்றியை அடைய வேண்டும் அப்படின்னு அந்த முயற்சி எடுத்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்னா கூட அந்த தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருந்திருக்காது. அப்ப இதெல்லாம் இல்லாத காரணத்தினால் தான் அவர்கள் வந்து ஒரு சாதனையாளர்களாக மாறாமல் இருந்திருப்பார்கள். அந்த குணங்கள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. நமக்கு சாதிக்க வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணத்தோடுக்கு தகுந்தாற் போல முயற்சிகளை மேற்கொள்ளணும். நமக்கு தோல்விகள் வருகிறதா, அந்த தோல்விகளை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கணும். ஆ ரொம்ப அழகா ஆசிரியர் இந்த இடத்துல ஒரு விஷயம் பதிவு செஞ்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, "வீழ்வதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி" அப்படின்னு பதிவு செஞ்சிருப்பார். அப்ப இதெல்லாம் அ யாரெல்லாம் இந்த விஷயங்கள கடந்து வந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர உதாரணமா காண்கிறார். அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா, சின்ன வயசுலயே அவர என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இவர் ரொம்ப காலம் உயிர் வாழ மாட்டார்" அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இவரெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச காலம் தான் இருப்பார்" அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர்களும், ஜோதிடர்களும் கைவிட்ட ஒரு நபர். அவருக்கு 3 வயதிலேயே அம்மா கிடையாது. அப்பாவினுடைய அரவணைப்புல வளர்றாரு. அப்பா என்ன அப்படின்னா, அப்பாவு வந்து ஒரு சட்ட மேதை. அவருக்கு பையன ஒரு சட்ட வல்லுனர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஆனா பையனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, கணிதம் படிக்கணும்னு ஆசை. அவர் தானாவே வந்து நிறைய சிறு வயதிலேயே ரொம்ப கணித துறையில ஒரு அறிவார்ந்தவரா இருந்தாரு. அப்படிப்பட்டவர வந்து அவங்க அப்பா என்ன பண்றாரு, "நீ சட்டம் தான் படிக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு வந்து அது உடன்பாடு இல்ல. ஒரு நாள் என்ன பண்றாரு அப்பா, அந்த பையன சட்ட புத்தகங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ள தள்ளி பூட்டிர்றார். ஆனா அந்த பையன் அந்த அறைக்குள்ளேயும் என்ன செய்றார் அப்படின்னா, கணித கோட்பாடுகளை எழுதி பார்க்கிறார். அப்பாவுக்கு கோபம் வருது.
என்னடா இது நம்ம சட்ட புத்தகங்கள் இருக்கக்கூடிய அறைகள்ல தள்ளினாலும் இவர் கணித கோட்பாடுகளை எழுதி பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறைகள்ல இருக்கக்கூடிய பேனா, பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப போட்டுறாரு. இப்ப அந்த நபர் என்ன செய்றாரு அப்படின்னா, கையில கிடைக்கக்கூடிய கரித்துண்டு, சாக் பீஸ் இதையெல்லாம் வச்சு கணித கோட்பாடுகள்லாம் வரையறை செய்றாரு. அப்பாவுக்கு இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுகிற போது, மகன் ஆசைப்படுகிற மாதிரியே கணிதத் துறையில மகன சேர்த்து விடுறாரு. அவரும் கணிதத் துறையில மிகப்பெரிய ஆராய்ச்சிகள்லாம் பண்றாரு. 16 வயதிலேயே கணித வடிவியல்ல கூம்பு வெட்டுக்கள் இருக்கு இல்லையா? அத பத்தின ஒரு கட்டுரை எழுதுறாரு. ஆனா ஆசிரியர்களுக்கே அது புரியல. அதனால அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. அவர வந்து ஊக்குவிக்காம விட்டுர்றாங்க. ஆனால் அது அவர பெருசா எடுத்துக்கல அவரு. அத தாண்டி பல செயல்பாடுகள செய்றாரு. பல ஆராய்ச்சிகள செய்றாரு. பல வரையறைகள மேற்கொள்றாரு. அதெல்லாம் பண்ணி கோட்பாடுகள வரையறுத்து ஒரு தேற்றத்த உருவாக்குறாரு. அந்த நபர் யார் அப்டின்னா, பாஸ்கல் அப்படிங்கிறவர் தான். பாஸ்கல் தேற்றம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கால்குலேட்டர் கண்டுபிடிக்கிறதுலயும் அவருடைய பங்கு இருந்ததா சொல்றாங்க. ஒருவர் மருத்துவர்களும், ஜோதிடர்களும் கைவிட்ட ஒருவர். ஆனா, அவர் சாதனையாளரா மாறியிருக்கார். அவருடைய அப்பா அவருடைய அ கனவுக்காக அவருடைய கனவ அவர் விட்டுக் கொடுக்கல. மாறா அவருடைய கனவை அவர் அப்பாவை ஏற்க வைத்திருக்கிறார். இதிலிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய கனவுகளை யாருக்காகவும், எதற்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒண்ணு. இன்னொன்னு, யார் என்ன சொன்னா என்ன? மருத்துவர் சொன்னா என்ன? ஜோதிடர் சொன்னா என்ன? நான் சாதனையாளராக வருவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக, அ அந்த உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பு, அவருடைய கனவை நோக்கிய அந்த கனவின் மீது அவர் கொண்ட அந்த விடாமுயற்சியோட அவர் போராடினார் இல்லையா? இதையெல்லாம் தான் காலம் கடந்தும் பாஸ்கல நம்ம பேச வைக்குது. இப்படியான விஷயங்கள், இப்படியான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் சிக்கல்கள் இருக்கு. ஆனா, அவர்கள் அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறார்கள். அப்ப நம்முடைய வெற்றியை நாம் அடைய வேண்டுமானால், நம்முடைய கனவை நாம் விடாமுயற்சியோடு எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுக்காது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இவரினுடைய மூலமா ஆசிரியர் நமக்கு பதிவு செய்றார். ரொம்ப அழகா ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். இந்த ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கதவு இருக்கு. அந்த கதவை யார் திறக்கிறார்களோ, அவர்களுக்கு என் ராஜ்யத்துல பாதிய தரேன். என்னுடைய மகளை திருமணம் செய்து தரேன் இளவரசிய அப்படிங்கிறார். ஆனா நிபந்தனை ஒண்ணு வைக்கிறார். என்ன அப்படின்னா, உங்களால இந்த கதவ திறக்க முடியாம போணுச்சுன்னா, உங்களுடைய கைகளை நான் வெட்டி விடுவேன் அப்படின்னு சொல்றார். அப்ப யாருமே பயத்தின் காரணமா கதவு திறக்கிறதுக்கு முன் வரவே இல்ல. அப்போ ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன்னுக்கு வரான். முன்னுக்கு வரப்ப சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இல்ல, இல்ல போகாத. போயிட்டு உன்னால கதவ திறக்க முடியாம போணுச்சுன்னா, உன்னுடைய கைகள இழந்துருவ" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான் என்ன அப்படின்னா, "ஒருவேளை நான் அந்த கதவை திறந்துட்டா, எனக்கு ராஜ்யமும் கிடைக்கும், இளவரசியையும் ராஜா கல்யாணம் பண்ணி தருவாரு. அதனால நான் முயற்சி செஞ்சு பார்க்கிறேன்" அப்படிங்கிறான். எவ்வளவோ பேர் வந்து அவன தடுக்குறாங்க. அவனுக்கு வந்து முடியாது அப்படின்னு சொல்லி அவன வந்து ஆ அவன டிமோட்டிவேட் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி அவன் போய் அந்த கதவ தள்ளுகிற போதே தொறந்துருதான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கதவு பூட்டவே இல்லையாம். அப்ப ராஜா வந்து சொன்ன மாரியே ராஜ்யத்துல பாதிய தருகிறார். இளவரசியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இப்ப இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எதுக்குமே பயந்துட்டு செய்ய முடியாது அல்லது வந்து முயற்சி செய்யாம இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சுத்தி இருக்கவங்க எல்லாம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள வந்து கீழ பிடிச்சு இழுக்க பார்ப்பாங்க. ஆனா, அதையெல்லாம் தாண்டி நம்மளுடைய செயல்பாடுகள்ல நம்ம உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த கதையில வந்து இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, அ அவனுடைய அந்த பயமில்லாத தன்மை. அவன் போய் வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கதவ தள்ளுறான் இல்லையா? அந்த குணம் நமக்கு வந்து இருக்கணும். எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும், திட்டமிடுதல் அவசியம் தான். இருந்தாலும் அதை தாண்டி அ ஒரு மன உறுதி, அந்த பயமில்லாத தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதற்கு வந்து ஒரு நபர ரொம்ப அழகா இந்த புத்தகத்துல உதாரணம் சொல்றாரு ஆசிரியர். என்ன அப்படின்னா வந்து, அ யார் அவர் அப்படின்னா, மைக்கேல் பெல்ப்ஸ் அப்படிங்கிறவர் தான். யார் இவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால, இவருக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். என்ன அப்படின்னா, அவருக்கு அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அவர் ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருந்தாரு. இதனால குடும்பத்திலேயே அவர் நிறைய பிரச்சனைகள சந்திக்க நேர்ந்தாரு.
பலரினுடைய பலருடைய எதிர்ப்புகள் அவர் சந்திக்க நேர்ந்தது. பலர் அவர வந்து ஒரு ஏளனமாக பார்த்தாங்க. அப்ப அவருடைய தாய் மட்டும் தான் அவருக்கு துணையா இருந்தார். வீட்ல மூத்த சகோதரர்கள் அ கிட்ட கூட தாய் இவர் மீது ஒரு அக்கறையா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு சிக்கல் வீட்டிலேயும் எழுந்தது. அவருடைய அப்பா, அம்மா 2 பேருக்குமே இவரால கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு இருவரும் விவாகரத்து கூட செஞ்சுடுறாங்க. ஆனா அந்த தாய் தன்னுடைய மகனை வந்து கடைசி வரைக்கும் விட்டுக் கொடுக்கல. எந்த உலகம் தன்னுடைய மகன வந்து இகழ்ந்து பேசுதோ, எந்த உலகம் தன்னுடைய மகனை முட்டாள் அல்லது மூளை வளர்ச்சி, மன வளர்ச்சி இல்லாதவன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி பேசுகிறதோ, இந்த உலகத்துக்கு முன்னால் அவனை வந்து சாதனையாளராக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட தாய் அவனுக்கு துணை நிற்கிறாங்க. அந்த தாயினுடைய பெயர் தெபோரா அப்படிங்கிறது தான். அவங்க மகன்கிட்ட சொல்றாங்க, "நீ சாதனையாளனா மாறணும். உனக்கு என்ன விஷயம் வருதோ அத செய்யுங்கிறாங்க." அந்த பையனுக்கு நீச்சல் பயிற்சி நல்லா வருது. அப்ப நீச்சல்ல அவன சேர்த்து விடுறாங்க. அப்படி பயிற்சிகள பல மேற்கொண்டு ஒரு சாதனையாளனா அவன் வரான். அவன் என்ன சாதனை செஞ்சான் அப்படின்னா, சீனால பெய்ஜிங்ல நடந்தக்கூடிய அந்த ஒலிம்பிக்ல 8 தங்க மெடல்கள வாங்கியிருக்கான். அதற்கு முன்னால் தனிநபர் 7 தங்க மெடல் வாங்குனது தான் சாதனையா இருந்தபோது, முதல் முதலா 8 தங்க மெடல்கள் வாங்கி சாதனை படைச்சதோடு இல்லாம, அவன் கலந்துகிட்டதுல 7ல உலக சாதனை படைச்சிருக்கான். மைக்கேல் பெல்ப்ஸ் அப்படிங்கிறவன். ஆ இவனுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொன்னோம். சுற்றி இருக்கவர்கள் எல்லாம் இவன இந்த பயிற்சியில கொண்டு வருகிற போதே அவங்க தாய் இடத்துல சொன்னாங்களாம், "இவன் பாதியிலே வந்துருவான். இவனால பண்ண முடியாது. இவன் செய்ய மாட்டான்." அப்படின்லாம் சொன்னபோது அவங்க தாய் உறுதியோட இருந்தாங்க. அவர்கள் இடத்துல சண்டை போடுற அவன் மகனுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் குடுத்தாங்களாம். என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட சண்டை போடுறதோ, அல்லது அவங்கள எதிர்த்து பேசுறதோ நம்மளுடைய வேலை இல்ல. யார் நம்மை ஏளனமாக பேசுகிறார்களோ, அவர்கள் நம்மை பற்றி புகழ்ந்து பேசுமாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த பையனும் அந்த தாயினுடைய வழிகாட்டுதலோட ஒரு சாதனையாளனா மாறியிருக்கான். ஒருவேளை அவர் வந்து இவர்கள் எல்லாம் இப்படி பேசுறாங்க, இவர்கள் எல்லாம் செய்கிறார்கள் அப்படின்னு இவர்கள் எல்லாம் நம்மள ஏளனமா பார்க்கிறாங்க. நம்மள வந்து ஒரு கீழ்த்தனமா நடத்துறார்கள் அப்படின்னு யோசிச்சிருந்தா அவர்கள் சாதனையாளரா வந்திருக்க முடியாது. அதே போல தான் பலர் நம்ம வந்து வாழ்க்கையில நமக்கு வந்து பல தடைகள் குடுப்பாங்க. பல செயல்பாடுகள் வந்து நமக்கு எதிரா நம்மளுடைய எண்ணங்களுக்கு எதிரா செய்வாங்க. அதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு சாதனையாளராக வர வேண்டும் அப்படிங்கிறது வெற்றி தரக்கூடிய மந்திரங்கள்ல ஒண்ணு அப்படிங்கிறத பதிவு செய்றாரு ஆசிரியர். பொதுவா நம்ம குழந்தையா இருக்கோம் அப்படின்னா, தத்தி தடுமாறி நடக்க பழகுற போது, கீழ விழுகிற போது யாருமே நம்மள கேலி செய்றது இல்ல. அதே வளர்ந்துட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய மனநிலைகள் மாறுது. ஒரு பரீட்சையில தோற்றுட்டோம் அப்படின்னா கூட, விபரீதமான முடிவுகள எடுக்கிறவர்களா நம்ம மாறிர்றோம். அத தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடன் கொடுத்தவர்கள் நம்மகிட்ட கேட்கிற போதோ, அல்லது நாம் ஒரு வியாபாரம் செஞ்சு தோல்வி அடைகிற போதோ, அடுத்தவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம யோசிக்கிறோம். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, இங்க வந்து அடுத்தவர்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலைகள் இருக்கு. நம்மள பத்தி கவலைப்படக்கூடிய நேரம் அவர்களுக்கு இல்ல. சிறிது காலம் நம்மள பத்தி பேசுவாங்க. அப்புறம் அவங்கவங்களுடைய வேலைகள பார்த்து அ ஓட ஆரம்பிச்சுருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளுடைய தவறுகள நினைச்சு நாம வருந்திக்கிட்டே இருக்காம, அந்த தவறுகள எப்படி சரி செய்றதுன்னு பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த புத்தகத்துல ஆசிரியர் பதிவு செய்றார். அப்படி அப்படி அ காட்டுகிறதுக்கு வந்து யார உதாரணமா காட்டுறாரு அப்படின்னா, தோல்விகளின் குழந்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர ரொம்ப அழகா உதாரணம் காட்டுறாரு. என்ன அப்படின்னா, அவர் வந்து 22 வயசுல வியாபாரத்துல தோல்வி அடையறாரு. 23 வயசுல சட்டம் படிக்கிறதுல அவருக்கு தோல்வி ஏற்படுது. 24 வயசுல திரும்பவும் வியாபாரத்துல தோல்வி. 26 வயசுல அவருடைய காதலியினுடைய மரணத்த சந்திக்கிறார். 27 வயசுல நரம்பு கோளாறால பாதிக்கப்படுறாரு. 29 வயசுல முதலா தேர்தல்ல தோல்வி அடையறாரு. 31 வயசுல திரும்ப தேர்தல்ல போட்டியிடுறாரு. அப்பவும் அவருக்கு தோல்வி. 34 வயசுல தேர்தல்ல போட்டியிடுறாரு. அப்பவும் தோல்வி. 39 வயதுல திரும்ப தேர்தல்ல தோல்வி. 46 வயசுல செனட் தேர்தல்ல தோல்வி அடையறாரு. 47 வயசுல துணை அதிபருக்கான தேர்தல்ல போட்டியிட்டு தோல்வி அடையறாரு. 49 வயது ஆகுது. அப்பவும் செனட் தேர்தல்ல தோல்வி அடையறாரு. 51 வயது வருகிற போது அமெரிக்காவினுடைய அதிபராக மாறுகிறார் ஆப்ரஹாம் லிங்கன். இத்தனை தோல்விகள கடந்து நீங்க ஏன் எப்படி சாதனையாளரா மாறுறீங்க அப்படின்னு கேட்கிறபோது, அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் மத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படின்னு நான் கவலைப்பட்டதே கிடையாது.
என்னுடைய இலக்கை நோக்கி நான் பயணிச்சுக்கிட்டே இருந்தேன். அடுத்தவர்கள் என்ன பேசுவார்கள்? அடுத்தவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்ததே இல்ல. எனக்கு என்னுடைய இலக்கெல்லாம் என்னுடைய கனவை அடைவதாக மட்டும் தான் இருந்தது அப்படின்னு சொன்னாராம். நமக்கும் அப்படிதான் இருக்கணும். மற்றவர்கள் எப்படி பேசுறார்கள்? மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அப்படிங்கிற எண்ணம் இருக்காமல், நம்மளுடைய இலக்கை நோக்கி ஓடினோம் அப்படின்னா, நமக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. சிலர் புலம்பல்கள் நம்ம கேட்டிருப்போம். என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நான் உப்பு விக்க போனா மழை வருது. மாவு விக்க போனா காத்தடிக்குது. எனக்கு மட்டும் இவ்வளவு விஷயங்கள் நடக்குதே அப்படின்னு சொல் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப தடைகள் எல்லாருக்குமே தான் வரும். அந்த தடைகள உடைக்கிறது தான் முக்கியம். தடை, அதை உடை, புது சரித்திரம் படை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த நிகழ்வு கூட நம்ம சரித்திரம் படைப்போம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப தடைகளை தாண்டி ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய சாதனையாளர்களாக நம்ம மாறுறது தான் முக்கியம். அ ய நிறைவா நான் ஒரு கதைய சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த கதையோட என்னுடைய உரைய நான் இன்னைக்கு நிறைவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு குரு இருந்தாராம். அந்த குரு கிட்ட ஒரு சீடர் போனாராம். என்ன அப்படின்னா, இந்த மனிதர்களுடைய மதிப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த குரு என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு மோதிரம், வைரக்கல் பதித்த ஒரு மோதிரத்த கொடுத்து, இதனுடைய விலைய தெரிஞ்சுக்கிட்டு வா. தெரிஞ்சுட்டு வந்துட்டு சொல்லு. ஆனா இத நீ வந்து வித்துறக்கூடாது. கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாராம். அந்த நபர் அந்த மோதிரத்தோட நேரா போறார். ஆரஞ்சு விற்கக்கூடிய ஒருத்தர் கிட்ட காமிச்சு இதனுடைய விலை என்ன அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அந்த ஆரஞ்சு விற்கக்கூடிய நபர் சொல்றார், 2 கிலோ ஆரஞ்சினுடைய விலை என்னவோ அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறார். திரும்ப ஒரு மாம்பழம் விற்கக்கூடியவர்கள்ட்ட போய் கேட்கிறார். 1 கிலோ மாம்பழத்துக்கான விலை என்னவோ அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு விற்கக்கூடியவர்கள்ட்ட போய் அந்த மோதிரத்தை காமிக்கிற போது அவர் சொல்றார் 4 கிலோ உருளைக்கிழங்குக்கான விலை என்னவோ அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறார். அதை தாண்டி ஒரு தங்க நகை அல்லது நகை வாங்கக்கூடியவர், நகை செய்யக்கூடியவர்கிட்ட அந்த மோதிரத்தை காட்கிற போது அவர் பார்த்துட்டு சொல்றார், இது சுத்தமான தங்கம், இதுக்கு இவ்வளவு தொகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரக்கல்ல பார்த்துட்டு அதுக்கெல்லாம் சொல்றார், இது விலை மதிப்பில்லாதது, இதை கொடுக்கக்கூடிய பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி மோதிரத்தை திருப்பி கொடுத்துட்றார். அந்த மோதிரத்தோட திரும்ப குரு கிட்ட வந்து அந்த சீடர் சொல்றார், இதெல்லாம் நடந்தது அப்படின்னு தன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் பதிவு செய்யறார். அதுக்கு அந்த சீடர் இடத்துல குரு சொன்னாரா, இப்ப உன்னுடைய கேள்விக்கான விடை கிடைச்சுதா அப்படிங்கிறார். சொல்லிட்டு குரு சொல்றார், உங்களுடைய விலை என்ன அப்படின்னா, ஒரு ஆரஞ்சு பழத்துடைய விலையா அல்லது வைரக்கல்லுடைய விலையா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு செய்றீங்க. உங்களுடைய நடத்தை, உங்களுடைய செயல், உங்களுடைய எண்ணங்கள் தான் அதை வந்து முடிவு செய்து, அதனால உங்களுடைய விலைகளை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள், அதற்கு தகுந்தாற் போல உழைக்க பழகுங்கள் அப்படின்னு சொல்றாரா. அந்த கதை முடியுது. நான் இந்த விஷயத்துல என்ன இந்த இடத்துல நிறைவா என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நம்முடைய இலக்குகளை நாம் நிர்ணயித்து நம்பிக்கையோடு திட்டமிட்டு கடினமாக உழைத்தோம் என்றால் வெற்றி நமக்கும் வசமாகும் அப்படின்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வெகு சிறப்பாக பகிர்ந்தீர்கள். நிச்சயமாக ஒவ்வொருவரும் இந்த வெற்றி தரும் மந்திரம் என்ற அன்பு ஐயா எஸ்கே முருகன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தினை வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை உங்களது உரையின் தாக்கத்தின் வாயிலாக நமது அவையில் விதைத்துள்ளீர்கள். நிச்சயமாக ஒவ்வொரு கருத்துக்களும் நம்மை நிறைய அந்த சிந்தனை வெளிக்குள் பயணிப்பதற்கு, நம்மை நாமே இன்னும் கொஞ்சம் சுத்திகரிப்பு செய்து கொள்வதற்கு, நம்மை நாம் இன்னும் அடுத்த படிநிலைகளுக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு மாபெரும் உந்து சக்தியாக இந்த நூல் அமைந்துள்ளதை இந்த புத்தகத்தின் சாராம்சம் வாயிலாக வெகு அற்புதமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். நமது அவையில் இன்று உங்களது முதல் உரையினையும் தந்த தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பு சகோதரர் அவர்களை நமது தளத்திற்கு அறிமுகப்படுத்திய அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கும்
மனம் நிறைந்த நன்றிகளை இந்த தருணத்தில் பகிர்ந்து கொள்வதில் சரித்திரம் படைப்போம் தளம் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் இன்சொல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த இன்சொல் தொகுப்பில் நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் வெற்றி தரும் மந்திரம் என்ற அற்புதமான நூலின் சாராம்சத்தினை அன்பு சகோதரர் திருமிகு கோபால்சாமி அவர்கள், வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கோபால்சாமி அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக அழகு தமிழில் தெளிந்த உச்சரிப்பில் மிக சிறந்த உரையாக அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அருமையான சிறப்புரைக்கு, முதல் சிறப்புரைக்கு நன்றி. இளையபாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். இளையபாரி ஐயா. ரிஷிகேஷவன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். நான் பேசுறது கேட்குதுங்களா? தெளிவா கேக்குதுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா தெளிவா நிறுத்தி நிதானமாக பேசினார். இந்த இளைஞர்கள் தான் நமக்கு தேவை. ஸோ இது ஒரு பெரிய பட்டாளமே நமக்கு கிடைக்குதுன்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவரை அறிமுகப்படுத்திய சுஜாதா சஞ்சய், உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நான் கேட்டதுலேருந்து ரொம்ப ஆக்சுவலி காமராஜரை சொன்னார். 1954 அவரை பற்றி சொல்லி அவர் சாதித்ததுக்கு காரணத்தை கொண்டு வந்தார். அப்புறம் தோல்வியாளர்கள் ஒருத்தங்க தோக்குறாங்கன்னா அதுக்கு 7 காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கம், பயம், தள்ளி போடுறது, சோம்பேறித்தனம், மூட நம்பிக்கைன்ட்டு அதில் ஒரு 7 படிநிலைகளை கொண்டு வந்தார். அப்புறம் பாஸ்கல் மேக்ஸ் சூத்திரத்தை கொண்டு வந்தாங்க, அவர் எப்படி சாதிச்சார் அப்படின்ட்டு. மைக்கேல் பெல்ட், அவங்க அம்மா அவருக்கு பின்னாடி எப்படி இருந்தாங்க. அவர் உலகின் ஆக்சுவலாக தனிநபர் வாங்கின கோல்டு மெடலில் நம்பர் 1 வேர்ல்டில் இப்போ அவர் தான் இருக்கார் ஸ்விம்மிங்கில். ஸோ ஒரு ஏடிஹெச்டி ஒரு நிலைமையில் இருந்த ஒருத்தர் எப்படி அந்த அளவுக்கு வந்தார் அப்படின்றதுக்கு அவரை பற்றிய செய்திகள். கடைசியாக கொண்டு வந்து ஆப்ரகாம் லிங்கனை நிறுத்தினாங்க. அவரை சொல்லும்போது மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பற்றி கவலைப்படாத இருந்ததுனால தான் அத்தனை தோல்விகளையும் சந்தித்த தோல்விகளின் குழந்தை அப்படின்னாரு. ஸோ அவர் சொல்லும்போது ஆப்ரகாம் லிங்கன் ஒரு தரம் ஒரு சர்ச்சு இதில் எல்லோரும் கலந்துட்டு இருந்த இடத்துல அங்கே கேட்குறாங்க, அந்த ஃபாதர் கேட்டாராம், இங்கே இருக்கிறவங்களில் யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் எழுந்திரிச்சு நில்லுங்க அப்படின்ட்டு. எல்லாரும் எழுந்திரிச்சு நின்னாங்களாம் எக்ஸப்ட் ஆப்ரகாம் லிங்கன். அவர்கிட்ட அப்போ நீ என்ன நரகத்துக்கு போக போறியா, போகணுன்னு ஆசையான்னு கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், இல்லை நான் சொர்க்கத்துக்கும் போகலை நரகத்துக்கும் போகலை, பார்லிமெண்ட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ அதை போனவர். அப்போ மற்றவங்க என்ன பேசுகிறாங்கன்னு இதை கணக்கிடாத அந்த இதில் அந்த தோல்வியின் குழந்தை ஒரு உலகின் மிக உயர்ந்த மனிதனாக வாழ்ந்தார் அப்படின்றத முடித்து அவர் நீ வைரக்கல்லா இரு உன்னுடைய இதன்னு கடைசியாக குரு சொன்ன கதையோட முடித்தார். ஸோ இந்த இளம் வயதில் இப்படி ஒரு தெளிவு, அதாவது அந்த பேசுறதுல ஒருத்தங்க கவனிக்கணும் அப்படின்னு தோணுது. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சும்மா ஏதோ ஒப்பிச்சுட்டு போகல அவர்.
அது மற்றவங்களுடைய அட்டென்ஷனை அங்கே கொண்டுட்டு வருது. ஏதோ சும்மா பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு உள்ளே வந்தால் கூட இது முடிகிற வரைக்கும் இதை கவனிக்கணும் அப்படிங்கிற அந்த கவனிப்பு, ஈர்ப்பு, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. இளையபாரி ஐயா, நீங்க பேச முடியுமா? விகிர்தன் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த தளத்துல இணைகிறேன். கிட்டத்தட்ட நாட்கள்னு சொல்லக்கூடாது, வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்னால் தொடர்ந்து வர முடியல சில காரணங்களால். இன்னைக்கு ஐயா பேசின விஷயங்கள் எல்லாம் பாதியிலேருந்து தான் என்னாலையும் கேட்க முடிஞ்சு. வேற ஒரு சிந்தனையில் இருந்தோம், அதனால வர முடியல. தொடர்ந்து நாளையிலேருந்து கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா பேசுனது வந்துட்டு ரொம்ப தெளிவாக, ஒரு தெளிந்த நீரோடை போல, அவ்வளோ நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எல்லாருக்கும் புரியும்படியாக, தமிழ் உச்சரிப்பாக இருக்கட்டும், அந்த குரல் வளமாக இருக்கட்டும், எல்லாம் அவ்வளோ நேர்த்தியாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் நான் கேட்டேன், பாதியிலேருந்து தான் வந்தாலும் கூட முழுசாக கேட்டேன். அவர் சொன்ன விஷயங்கள், அந்த புத்தக அறிமுகம்ன்றது எனக்கு ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் பட்டுச்சு. அதோட சேர்த்து எனக்கு தெரிஞ்ச புரிஞ்சு உள்வாங்கி கொண்ட விஷயம் அப்படின்னா, ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. என்னன்னா, ஒட்டு மொத்தமாக இவர் சொன்ன அந்த அந்த புத்தகத்தோட விளக்கமும் வந்துட்டு ஒரு திருக்குறளோட விளக்கமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அது என்ன குறள்னா, எண்ணியது எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின் அப்படின்ற குறள் வந்துச்சு. அந்த குறளுக்கு விளக்கம் சொல்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த புத்தகத்தை தூக்கி கையில கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த குறள் ரொம்ப எளிமையா புரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு, நேர்த்தியா இருந்துச்சு, தெளிவா இருந்துச்சு. இந்த மாதிரியான தமிழ் பணியெல்லாம் தொடரணும் அப்படின்றது என்னோட எண்ணம், மனநிலை. இப்போ எனக்கு தோன்ற விஷயம் அதுதான். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி. வெகு சிறப்பு. அழகு. நீங்கள் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கலந்து கொண்டு உங்கள் அன்பான கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பகிரணும்னு கேட்டுக்கிறோம். மிக்க நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கோபால்சாமி அவர்களுடைய உரை ரொம்ப நல்லா இருந்தது. வணக்கம்ங்க. அந்த அந்த சீரான ஒரு அந்த சொல்லாடல், அதோட வார்த்தை பிரயோகங்கள், இதெல்லாமே வந்து ஒரு ஒரு பக்குவத்தை சொன்னுச்சு. கதைகள் ஒரு சின்ன சின்ன கதைகள் இருந்தால் கூட அதை சொல்கிற அந்த ப்ரெசன்ட் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதை தாண்டி நிறைய இந்த மைனஸ் எல்லாம் நம்ம நம்ம இன்னைக்கு சில விஷயங்கள் எல்லாம் தாண்டி காரணங்கள் சொல்லிட்டு இருப்போம். இல்லைன்னா இன்னும் பெர்ஃபெக்டாக பண்ணணுங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்போம். அது எல்லாமே மனசில் எந்திரிச்சு அது அது நமக்கு திருப்பியும் அது இதாச்சு. அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனில் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுறதுக்காக நாட்களை கடத்திட்டே போகிறது. ஸோ அது அது என்னென்னா, அதுக்கு செய்யாமலே இருக்கலாம். வாழ்க்கைங்கிறது, இந்த வெற்றிங்கிறதே ஒரு 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 ஸ்டேஜு, தோல்விங்கிறது இன்னொரு ஸ்டேஜ். இந்த ரெண்டுத்துக்கும் இடையில பயணப்படுற ஒரு அனுபவமே கிடைக்காம போயிடும் ஒவ்வொரு மனுஷனுக்கும். அப்போது அது ஒவ்வொருத்தரோடைய வாழ்க்கையும் செயல்ங்கிற ஒரு பதிவில் தான் வந்து வாழ்க்கையே இருக்குது. அந்த வாழ்க்கையை முழுசாக வாழ்ந்திருக்காங்க, இல்லை யாருக்காவது வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, வாழ வச்சுருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன செயல்களோட பெரிய தொகுப்பு தான். அந்த தொகுப்பை வந்து அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சில காரணங்களால் பிடிச்சிக்கிட்டு அந்த காரணத்தை பிடிச்சிட்டே உட்காந்துக்கிறது. அது வந்து நிறைய நேரங்களில் நிறைய நண்பர்கள் வட்டாரத்தில் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவங்க அந்த வெற்றியோ தோல்வியோ அதை அனுபவிக்கிறத தாண்டி நகரவே மாட்டாத இடத்துல உட்காந்துருப்பாங்க. அந்த அந்த அனுபவத்தை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் கூட வராமல் இருந்திருக்கும். இது நிறைய நேரங்களில் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். நமக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்களில் நம்ம ஃபேமிலியில் இருக்கட்டும், இல்லை உறவினர்கள் வழியில் யாராவது இந்த மாதிரி இருக்கிறவங்களே ஒரு உத்வேகம்தான் தோணும் எனக்கு. அவங்க ஒரு பாடமாக இருந்து இப்படி என்ன மாதிரி இருக்காதன்னு சொல்லி ஒரு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க அப்படின்னு தோணும்.
முடிஞ்ச வரைக்கும் அந்த கல்லை நகர்த்தி பார்க்கணும், ஆட்டி பார்க்கணும். முடியலைன்னா நம்ம பாட்டுக்கு அடுத்த பயணத்தை போயிட்டே இருக்க வேண்டியது தான். வாழ்க்கையே ஒரு பயணம்தான். அது வந்து அதெல்லாம் எங்கேயாவது சோர்வடைஞ்சு உட்காந்துட்டோம்னா, இல்லை நமக்கு ஒரு மனசு இறுக்கத்திலயோ, இல்ல ஒரு பாதிப்புலயோ, இல்ல ஒரு உணர்வு ரீதியான வலிகள்லயோ உட்காந்துட்டோம்னா, இந்த மாரி தளம் நமக்கு அத ரெஃப்ரெஷ் பண்ணி நம்மள கொண்டு போகுது. கைய பிடிச்சு இழுத்துட்டு போகுது. அதுக்கு இந்த மாரி சிறப்பு விருந்தினர்கள் அவங்களுடைய முன் தயாரிப்புனால, அவங்களுடைய அனுபவத்தினால நமக்கு சொல்லும்போது, நம்மள கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துது. அது இப்படி இல்ல, நீ நெனச்ச மாதிரி இல்ல, இது உலகம் வேற அப்படின்னு சொல்லி, அ அந்த அடுத்த அனுபவத்துக்கு தாண்டி நம்ம போறதுக்கு, நமக்கு ஒரு பெரிய ஒரு பாலமா இருக்கு. ஒரு உத்வேகம் குடுக்குற ஒரு தளமா இருக்கு. ஸோ அதுதான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில நடந்துட்டுருக்குது. நெறைய விதைகள ஒவ்வொரு ரொம்ப ஸ்பெஷல் பீப்பிள்லாம் வர்றதும், அவங்க ஒவ்வொரு விஷயங்கள அவங்களுடைய அனுபவத்த சொல்றதும், அத தாண்டி நம்ம அத எடுத்துக்கிட்டு நம்ம நகர்றதும் இந்த தளத்துக்கான வெற்றி, ஒவ்வொரு மனிதனுக்கான வெற்றி. அ "மகிழ்வித்து மகிழ்" அப்படிங்கிறது மாதிரி, தன்னோட அனுபவத்த ஈவன் அது கசப்பான அனுபவமா இருந்தாலும், அது இன்னொருத்தருக்கு தவிர்க்கக்கூடிய அதை ஏற்றுக்கொள்ளாம தவிர்த்து தாண்டி போகக்கூடிய அனுபவமா மாறும். எல்லா அனுபவமுமே தன்னோடயே நின்றக்கூடாது. அத அடுத்தவங்களுக்கு குடுக்கும்போது, அது அந்த அனுபவத்தோட விளைவு என்ன? நீங்க இத செஞ்சீங்கன்னா இப்படி கஷ்டப்படுவீங்க. இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஒரு உத்வேகம் வருது. அத தாண்டி போகணுங்கிற ஒரு உத்வேகம் வருது. அதெல்லாம் தான் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்குது. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நெனைக்கிறேன். தரனுக்கு நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள் தரன். மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் நன்றி. இளையபாரி ஐயா நீங்க பேசலாம். ஆ, வணக்கம். காலை வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன். மன்னிச்சுக்கோங்க. பட் ரொம்ப நல்லா இருந்தது. நேர்காணல் நம்ம ஒன்று கூடினது. அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பேசினவங்க ரொம்ப நல்லா ரொம்ப யதார்த்தமா, ஆடம்பரமான வார்த்தைகள் இல்லாம, ரொம்ப எளிமையான நடையில யதார்த்தத்தை சொன்னது ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்து இளைஞர்களுக்கு இது ரொம்ப 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 தேவை. இந்த பதிவை நாம மீண்டும் மீண்டும் பொதுவான பர்டிகுலர்லி +2 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு இது போட்டு காமிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா குழந்தைங்க இப்ப எதுக்கு எடுத்தாலும் நீட்ன்றாங்க, நீட்ல தோல்வின்னா தற்கொலைன்றாங்க. இல்ல லா காலேஜ் கிடைக்கலன்னு கோவப்படுறாங்க. இப்படியாக சின்ன சின்ன தோல்விக்கெல்லாம் ஒரு வாழ்க்கையின் முடிவை நோக்கி போறாங்க. அது தப்பு. தோல்விகளும் ஒரு பயணம்தான் அப்படின்னு ஐயா எவ்வளோ அழகா சொன்னாங்க. அது அந்த புக்கு அவர் உள்வாங்கி அவர் நமக்கு கொடுத்தது ரொம்ப அழகா எளிமையா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர்ட்ட இன்னும் பேசணும்னு தோணுது. ரொம்ப நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. ஹரன் நீங்க கை உயர்த்திருக்கீங்க ஹரிஹரன். நாங்க ஏற்கனவே அழைப்பு குடுத்தாச்சு. உங்களோட ப்ரொஃபைல கிளிக் பண்ணி அக்செப்ட் இன்வைட் பண்ணி பேச வாங்க. ஏற்கனவே குடுத்துட்டோம் அழைப்பு. நன்றி. அர்த்தநாரி ஐயா வணக்கம். நீங்க பேசலாம். வணக்கம். இன்றைக்கு பேசின அந்த இளைஞர் இன்னும் நல்ல பெரிய வாய்ப்புகளை எல்லாம் பெற்று சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடியவராக அவர் அந்த நூல்ல இருந்து எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் அவரு நமக்கு படிச்சு காட்டினாரோ அவர்களை எல்லாம் பின்பற்றக்கூடியவராக அவர் வளர வேண்டும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம், என்னோட வாழ்த்து. அதே நேரத்துல இது மாதிரி இளைஞர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு ஊக்குவித்தால் ரொம்ப அது ஒரு அற்புதமான ஒரு தொண்டு. அதை செய்யக்கூடிய சரித்திரம் படைப்போமுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. ஹரிஹரன் வணக்கம். நீங்க பேசலாம்.
ஹரிஹரன் உங்க போனோட வலது மூலையில ஃபோன் மைக் சிம்பிள் இருக்கு, எடுத்துட்டு பேசுங்க. வணக்கம் அம்மா, அனைவருக்கும் வணக்கம். அதாவது கோபால்சாமி அண்ணன் வந்து இந்த கதையை மிகுந்து உள்வாங்கி தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு 7 விஷயங்கள் சொன்னாரு. வெக்கம், தயக்கம், பயம் போன்ற 7 விஷயங்கள் சொன்னாரு. இந்த 7 விஷயங்கள் அண்ணங்கிட்ட எப்பயுமே இருந்ததில்ல. இந்த கதையை முழுமையா ஒரு உள்வாங்கி சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா அவரோட லைஃப்ல அந்த ஒவ்வொரு கொள்கைகளையும் சிறப்பா ஃபாலோ பண்றாரு. அதனால மட்டும்தான் இதை உள்வாங்கி இவ்வளவு சிறப்பா ஒரு தமிழோடு கலந்து தமிழ் உணர்வோடு எங்களுக்கும் காலையில ஒரு அழகான ஒரு மோட்டிவேட்டடா ஒரு விஷயத்த ரொம்ப தெள்ள தெளிவா அண்ணன் சொல்லியிருக்காரு. அவருடைய குணம் எப்படின்னா, அவர் மட்டும் முன்னேறாம எல்லாத்தையும் வழிகாட்டுற அந்த குணத்தின் அடிப்படையிலும் எல்லாத்தையும் முன்னேற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு குணமே இந்த கதையை நல்லா முழுமையா உள்வாங்கி திறமையா வந்து ரொம்ப அழகா வந்து ஒவ்வொரு இடமும் தெள்ள தெளிவா வந்து தமிழின் உச்சரிப்போடு அழகா சொன்னாரு. எனக்கு இந்த தளத்தின் சரித்திர படப்பும் தளத்தின் மூலமாக ஒவ்வொரு நிகழ்வி தொகுப்பிலும் ஒவ்வொரு கருத்துக்களை வலியுறுத்துவார்கள். அப்படி இன்று கோபால்சாமன் வழி மூலயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது எப்படி அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு தயக்கம் எந்த ஒரு இது இல்லாம ஆபிரகாம் லிங்கன் கதை வரும் ஒவ்வொரு கதையும் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் சொன்னாரு. அதுக்கு சரித்திரம் பழக்கும் தளத்திற்கும் கோபால்சாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். கோபால்சாமி, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. திருக்குறள் ரொம்ப அழகாக சொல்லும் என்ன அப்படின்னா, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் நிறைய திருக்குறள்களில் உதாரணம் காட்டுவாங்க. எப்படின்னா நம்மளுடைய வெற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கூட ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. வெள்ளத்தனையத மலர் நீட்டம் மாந்ததம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம எண்ணணும் அப்படிங்கும்போது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் எனக்கு வந்து பின்னூட்டம் கொடுத்தீங்க. அத்துணை பேருடைய பின்னூட்டத்திற்கும் முதல்ல நன்றி. ரிஷிகேஸ்வன் ஐயா, விகிருதன் அவங்க, அப்புறம் சரவணன் ஐயா அவர்கள், இளையபாரி ஐயா, அதுக்கப்புறம் அர்த்தனாரி ஐயா, ஹரிஹரன், என்னை இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்த சுஜாதா சஞ்சய்குமார், நான் பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த ஆரோக்கிய புருட்டோ ஐயா, நிகழ்ச்சியை நெறி ஆழ்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய கற்பகவல்லியம்மா, இங்கே இணைந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை உரிதாக்கிக் கொள்கிறேன். இந்த புத்தகம் நான் கொஞ்சம் விரைவாக முடிச்சுட்டேனோ அப்படின்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, ஐயா வந்து முன்கூட்டியே ஏதோ ஒரு செய்தி புலனத்தில் பதிவிட்டிருப்பாங்க போல். நான் அதை தாமதமாக முதல்ல நான் இணையறதுல வந்து கொஞ்சம் இடர்பாடு இருந்ததுனால அப்போ போட்ட செய்தி வெளியில் போயிட்டு கனெக்ட் ஆகுங்க அப்படின்னு போட்டிருந்தது. நான் என்ன நினச்சிட்டேன், நான் பேசுறது கேட்கலையோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் விரைவாக முடிச்சுட்டேன். இந்த புத்தகத்தில் நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து இணையதளத்திலேயே கிடைக்குது. நம்ம வந்து அதிலே விகடனுடைய செயலியில் கூட நம்ம படிக்கிற மாதிரி புத்தகம் இருக்குது. அதனால் வாசிங்க இந்த புத்தகத்தை. வாய்ப்பு இருக்கிறவர்கள் இணையத்தின் மூலமாக ஆர்டர் பண்ணி வாங்கி படிங்க. நல்ல புத்தகம். நிறைய தன்னம்பிக்கை கருத்துக்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது. நிறைய வெற்றியாளர்களை இந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்காரு ஆசிரியர். வாய்ப்பு இருக்கிறவர்கள் இந்த புத்தகத்தை படித்து பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. தம்பி நம்பர் சொல்லுங்க ராஜா. ஐயா, என்னுடைய எண் 790 476 94 23. நன்றி சரவணன் ஐயா. அந்த புத்தகம் கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன். புத்தகம் வந்து விகடனுடைய செயலியில் இருக்கு. வெற்றி தரும் மந்திரம் அப்படின்னு சொல்லி எஸ்கே முருகன் எழுதின புத்தகம். விகடன் தளத்தில் இருக்கு. நம்ம கூகுளில் சர்ச் பண்ணாலும் புத்தகம் வருது. மற்ற தளங்கள்லையும் கிடைக்குது புத்தகம். கடைகளில் எங்கே கிடைக்குதுன்னு தெரில. விகடனுடைய வெளியீடு தான் இந்த புத்தகம். நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க கோபால்சாமி. ரிஷிகேஷன் ஐயா, நீங்க பேசுறீங்க.
இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு ஒரு அருமையான புத்தகத்திலிருந்து பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.